பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர், அதாவது மரியாதை செலுத்துறதுல ஒருத்தர் என்ன செய்யணும்? முந்திக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்லட்டும், நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை, நாம் முந்தினா அவங்க அதை விட இன்னொரு படி. எனக்கு கண்பானவர்களே, மனித குலத்துக்கு தான் இந்த மரியாதையை பற்றி தெரியும். வேற காக்காக்கு, குருவிக்கும், மாட்டுக்கு, ஆட்டுக்கும் தெரியாது. மனிதனுக்குத்தான் தேவன் நன்மை எது, தீமை எது, நல்லது எது, பெரியோர் சிறியோர், கனப்படுத்த வேண்டியவர்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், தேவனை கனப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, நித்தியானந்த ஏக சக்கராதிபதி என்றெல்லாம் பல காரியத்தை சொன்னேன். எல்லா கனத்துக்குரியவர், அதனால் அவருக்கு கனப்படுத்தணும். ஒருவேளை அவர் எஜமானா எடுத்துக்கொண்டா அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னொரு கனப்படுத்த வேண்டிய காரியத்தை குறித்து சொல்ல போகிறேன். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 2வது புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான் பாடுவோமா? ஒரு தாய் ஏற்றுவது போ தேற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போ தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah, 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 Hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்று வந்து போ ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போ ஏற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் ஏற்று வந்து போ எனக்காக மரித்தாரே,
என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தான் ஏற்று வந்து போ, என் நேசர் ஏற்றுவார். ஒரு தான் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இன்னொரு கனப்படுத்த வேண்டிய பாத்திரம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நீ அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, 16 பெற்று பல்லாண்டு வாழ்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஒரு பெரிய காரியம் இருக்குங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு எத்தனை பேரால முடியுது? தகப்பன் தாய்ங்கிறது கொஞ்சம் கையில காசு வந்தோடனே மதிக்க மாட்டேன்றோம் இல்லையா? ஆனால் ஒரு வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும், சொல்லப்போனால் விவரம் தெரிகிற வரைக்கும் மம்மி மம்மி அப்படிங்கிறோம். கடைசியில் அம்மி அம்மின்னு அரைக்கிறோம். தகப்பனை தாயை அவங்க ஒருவேளை படிக்காமல் இருக்கலாம், உன்னை பெற்றவங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சமயத்தில் ஒருவர் சொல்லி கண்ணீர் வடித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு தகப்பனார் ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறவர். இந்த காலத்தில் ஆட்டோ வந்துருச்சு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பிழைப்பார். அவர் அவ்வளோ படிப்பறிவு இல்லாததுனால, அவருடைய தகப்பனார் அவளை படிக்க வைக்காததுனால, அவருக்கு தெரிஞ்ச தொழில் என்னது? ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறது. இதில் சில்லறையாக கொண்டு போய் வேஷ்டியில் மடியில் கட்டிட்டு போய் பிள்ளைக்கு ஸ்கூலில் கொடுப்பார். பிள்ளை சொல்லும், இவர் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் வீட்டு வேலைக்காரங்க. அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அவர் சொன்னார், ஆமையா அவர் சொல்கிறது உண்மைதானே, பெரிய பெரிய ஆபீஸருடைய பிள்ளைகள்லாம் படிக்கிற இடத்துல நான் என் பிள்ளைய கொண்டு விட்டேன். ஏன்னா நான் தான் இப்படி இருக்கக்கூடாது, என் தலையத்தான் அப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு விட்டேன். ஆனால் அந்த பிள்ளை என்னை பார்க்குறக்கே சங்கடப்படுது. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் பணம் வந்துட்டா தகப்பன தாயை மதிக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? வேதம் சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய்க்கு இணையாய் ஆண்டவரை வைக்கிறோம். ஏன்னா அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா. கருவறையில் சுமந்த பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும். தோள் மேல சுமந்த பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கொல்லை ஆட்டுவதை பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன், உன்னை அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன்,
உன்னை அப்பான்னு அப்பான்னு எங்க அப்பான்னு இயேசு அப்பான்னு கூப்பிடத்தான். ஐயா, கருவறையில் 10 மாதம் சுமந்தாலே மற்ற சுமையை கூட கொஞ்சம் இறக்கி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய கனத்தை தூக்கிட்டு போகிறோனும் கொஞ்சம் இறக்கி வைப்போம். அப்பா களைப்பாக இருக்குமா, அந்த 10 மாதத்தில் எங்கேயாவது இறக்கி வச்சுருப்பாங்களா? ஆனால் அந்த தகப்பன தாயை புள்ள சொல்லுது, வேட்டியை கட்டிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சில்லறை கொண்டுட்டு வராரு. எங்கள் வீட்டு வேலைக்காரன் மற்ற பிள்ளைகிட்ட எனக்கு மரியாதை போயிருந்தான். என்ன மரியாதை எனக்கு தெரியல. தகப்பன் தன் பிள்ளைக்கு எந்த காலத்திலையும் வேதம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. ஆனா பிள்ளைகள் அதற்கு பதில் கரெக்டா இருக்கா? எனக்கு அவர்களை தகப்பன தாயை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த தகப்பன், முதலாவது அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர், அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்த அந்த பரம தகப்பன், இந்த உலக பிரகாரமான தகப்பன் தாய் இல்லாமல் எவனும் என்ன செய்ய முடியாது, பிறந்திருக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயையும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், நீ நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீன்னா என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, நல்ல கவனி, உனக்கு யார் யாரெல்லாம் வாழணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உன் வாழ்க்கையில நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. ஏன்னா 10 கற்பனையில முதல் கற்பனை எது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. மறந்துடாதீங்க. நீதிமொழிகள் 20:20 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:20 வாசிக்க கேட்போம். மிக அருமையான ஒரு காரியம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். கர்த்தர் ஊதி போடுவார். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் தகப்பனார் படிக்கலன்னு பிள்ளைய மதிக்கிறதே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். ஏன்னா கொஞ்சம் படித்த உடனே நாம் என்ன சொல்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது நீ தூங்கினா அவ தூங்கி, நீ எந்திரிச்சு அவ எந்திரிச்சு, நீ அழுத அவளும் கூட அழுது, உனக்கு காய்ச்சல் வந்தா அவளும் அந்த காய்ச்சலில் பக்கத்திலேயே படுத்திருந்தாலும் இந்த தாய் அநேக நேரங்களில் நம்ம கனப்படுத்த மறந்துடுறோம். தாய் தகப்பன் கடைசி சொன்ன வார்த்தையை கூட அநேகர் நினைப்பாங்க. நான் ஒரு வார்த்தையை நினைப்பேன், எங்கள் அம்மா 7 வயசில் இறந்தாங்க. எனக்கு கண்ணு போன பிறகு அநேக நாள் என்னை அவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேறு சொந்தக்காரன் எல்லாரும் கைவிட்டான். பெற்றனால பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் காலம் வரும்போது ஒரு நாள் குடும்ப சண்டையில் மருந்தை குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, இனிமே இந்த ஊர் பக்கம் வந்துடாத, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணே. அன்னைக்கு நான் நினச்சேன், என்ன இப்படி சொல்கிறாங்களே. அன்னைக்கு ஒரு சொந்தக்காரன் பார்க்கல, கர்த்தர் தான் நடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, தகப்பன் தாயை எவன் கனம் பண்ணாமல் இருக்கானோ அவருடைய தீபம் காரிருளில், ரொம்ப இருட்டாக இருக்கிற நேரத்தில் அணைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 23:22 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 23:22.
உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. மறந்துடாதீங்க. உன்னை பெற்ற தகப்பன் ஒரு தரத்துக்கு 2 தரம் கூப்பிட்டா ஏப்பா கத்திக்கிட்டே கிடக்க அப்படின்னு சொல்றதா? என்ன பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், உங்களுக்கு ஞானத்தை போதிப்பேன். எனக்கு அன்பானுடைய தகப்பனுடைய அன்பு தான் பிள்ளைக்கு எப்பவும் நல்லதைத்தான் சொல்லுவாம்மா, நல்லதைத்தான் சொல்லுவான். ஒரு நாள் தகப்பன் தனக்கு கூட கேடு நினைப்பானோட தான் பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டான்? கேடு நினைக்கவே மாட்டான். வயது சென்ற தாய் அவளை அசட்டை பண்ணிடக்கூடாது. அநேக நேரங்கள் இன்றைக்கி வயதாகிடுச்சுன்னா அம்மா பாச்சனம் கிளவி பேசாமல் இரு. ஒரு காலத்தில் அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் நானும் எங்கே போயிருப்போம்? பிடித்து நடத்துவா, கல்லை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, நிறுத்துவா. ஒரு தாய் தேச தேற்றுவா, போடு அணைப்பாரே, மன கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்த்தாரே. ஒரு தாய் பேற்று வந்து போ தேற்றுவா. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 28:24 பாருங்க. நீதிமொழிகள் 28:24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு. அப்பா, ஏன்னா அப்பா அம்மாட்ட திருடுறது பெரிய மோசங்க. பென்ஷன் வரும், அந்த காசையும் திருடி போயிடும். வயதான பார்க்க வரேன்னு தகப்பன் தாய் கொள்ளையிடுறான் பாருங்க. சாகும்னாலேயே வீட்டை வச்சு என்ன பங்கு வச்சு கொடுத்துரு. எனக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். ஏன் செத்த பிறகு கேட்க வேண்டியதானே? அன்னைக்கு ஒரு அம்மா அழுறாங்க, பிரதர் என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு கட்டினார் பிரதர், அப்போ கட்டும் போதே 40 லட்சத்துக்கு வந்துச்சு பிரதர், இப்போ விற்க போனால் 1 கோடி கூட போகும். 50 பேரும் ஒரே தான் என்ன செய்யணும், விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போங்கிறான். என் சொல்ல ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றான் பிரதர். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்னைய பார்த்துறான், உனக்கு என்ன தெரியும் கிளவி, வாயை மூடிட்டு கிடங்கிறான். ஒரு தரத்துக்கு 2 தரம் கூப்பிட்டா பொண்டாட்டுச்சுனா ஆமாம் அந்த கிளவிக்கு வேலை இல்லை, அசட்டை பண்ண அவன் பண்ணுறதுலாம் சொல்லியும் கொடுக்குறான் பிரதர். எனக்கு அன்பானவர்களே, திரும்ப அந்த 28:24 பாருங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன். இதென்ன பெரிய தப்பு, எங்கள் அப்பா அம்மா காசைத்தானே எடுக்கிறேன், இது நியாயமா? நீ கொடுக்கணும், எடுக்கக்கூடாது. ஏன்னா உன் கடமை இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனப்படும் சொல்.
இவனை பெறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு அவங்க வாயிலிருந்து வரணும். ஆமென். இவனை போய் பெத்தனேன்னு வந்தால் அது உனக்கு சாபக்கேடு, நியாய தீர்ப்பு. மறந்துடாதீங்க. என கண்பானூர்லே உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், உனக்கு நன்மை இருக்கணும், நீ நல்லபடியாக வாழணும்னு சொன்னா உன் தகப்பன் தாயை கனம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இயேசு கடைசி நிமிஷத்தில் கூட தன் தாயை பொறுப்போடு ஒப்படைத்தார். அதை ஒவ்வொரு வெள்ளியும் புனித வெளியில் தியானிக்கிறோம். அத்தனை பெரிய கூட்டத்தில் தூரத்தில் நிற்கிறாள், சிலுவை பக்கத்தில் மரியாளும் யோவானு நிற்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்க, மிக அழகாக எழுதி வைத்திருக்கார். யோவான் 19, 25, 26. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை ஏற்றுக்கொண்டான். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்கவே இல்லை. த கிராட்டிடியூட், நன்றி கடன். தாய் சாக கிடக்கும்போது கூட அவங்க போய் பக்கத்தில் உட்காந்து நம்மளால் முடிஞ்சா ஆறுதல் சொல்ல முடியுதா? இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் தள்ளிட்டு பணம் எவ்வளோ நாள் தரேன், யாரையாவது போட்டு பார்க்குறேன், எங்காவது கொண்டு ஒரு முதியோர் விடியில் விட்டுட்டு வந்துடுறேன். இது நீ கனப்படுத்துறதில்லை. தாய் தகப்பனை கனப்படுத்துங்க. ஏன்னா அவ தாய்க்கு தாயாய். நாம் அநேக நேரங்களில் நமக்கு விளங்கலை, பாடுறோம். எத்தனை பாடுறோம்? ஒரு பாட்டு உண்டு, தாயும் தகப்பனும் நீயே, கல்வி தந்துதவும் நீயே, நோய் தவிர் வைத்தியல் நீயே, நோய் தவிர் வைத்தியல் நீயே, எல்லை நோய்கள் வராமல் காப்பாயே, உள்ளத்தில் உள்ள எம்பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை ஜீவா, கள்ளமில்லாத என் மனத்தான், கள்ளமில்லாத என் மனத்தான், உன்னை காலையும் மாலையும் தொழுவே, உள்ளத்தில் உள்ள பரமா எனக்குள்ளருள் வெள்ளத்தை. தாயும் தகப்பனும் நீயே, கல்வி தந்துதவும் குரு நீயே, நோய் தவிர் வைத்தியன் நீயே, என்னை நோய்கள் வராமல் காப்பாயே. இந்த உலகத்தில் தாய்க்கு தகப்பனுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உனக்கு நன்மை வரணும், நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா கனப்படுத்த வேண்டியது யார? முதலாவது தேவனை. பயப்பட வேண்டியது யாருக்கு? தேவனுக்கு. அதே போல கனப்படுத்த வேண்டிய இன்னொரு பாத்திரம் யாரு? தகப்பன் தாய். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. ஏன்னா என்னால் நினச்சாலும் பேச முடியாது. கர்த்தர் வாயில் வைக்கிற வார்த்தை அப்படியே சொல்லிட்டு போகிறேன். இது தொடர்ந்து வருவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்கள் சபை முற்றிலும் கண்ணு தெரியாத மக்கள், கால் கை குறைவுள்ள மக்கள், இவங்களுக்காகத்தான் வச்சுருக்கிறோம். அதனால தான் அந்த ஆலயத்துக்கு பேரே பரிதிமேயும் ஆலயம் என்று தான் வைத்திருக்கிறோம். இதில் வர்ற மக்களை நான் ஒரு நாள் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
நீங்கள் தாராளமாக இதற்கு கொடுக்கலாம். கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு கண்ணாக உதவி, ஊண்டுகோலுக்கு உதவலாம். பார்வையற்ற மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு ஐயோ காசை கையை விட்டு போறியங்கிறான். இந்த ஈமக்கிரியைகளுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமானப்படி நிற்குது. ஏன்னா அரை பத்தலை வந்து தங்கியிருக்கிற வயசானவங்களுக்கு இன்னும் கட்ட முடியாமல் எவ்வளோ நிப்பாட்டி வச்சுருக்க முடியாமல் நீங்கள் உதவலாம். அது மட்டும் இல்லை, வாரம் இவங்களை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு விடுறதுக்கு மட்டும் வாரம் 4000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். 4 வாரத்துக்கு 16,000 ரூபா. கர்த்தர் ஏவினால் ஏதாவது ஒன்றை தாங்கலாம். இந்த 40 நாள் ஜெபம் நடக்குது. இந்த 40 நாள் ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேக பார்வையற்றவங்க வந்து ஜெபிக்கிறாங்க. இவங்களை போகும்போது காலையிலேருந்து சாப்பிடாம வந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு டீ காப்பி கொடுத்தாருப்போம், ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவு வந்துடும். 40 நாளைக்கு 20,000 ரூபா. உங்களுக்கும் ஒரு காரியத்தில் இந்த 40 நாளில் தேவன் அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தால் உங்கள் ஜெப குறிப்பை அனுப்பலாம். ஒரு நாள் பொறுப்பை ஏற்கலாம். ஆனால் திரும்ப சொல்வேன், கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்னோட தொடர்பு கொண்டு சொல்லலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இங்கே ஃபோன் நம்பர் வரும், இதில் ஜிபே ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் கனப்படுத்த வேண்டிய எவைகள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று கற்று வருகிறோம். கனப்படுத்துவதிலே முந்திக் கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கும் எங்களுக்கும் தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பெரியோர் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடும். இந்த உஷ்ண காலத்தில் எந்த கொடிய நோய் நொடிகளும் பிள்ளைகளை தாக்காமல் உடைய கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வர கர்த்தர் உதவி செய்யும். விரும்புகிற கல்வி கூடங்களில் இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். திருமண நாள், பிறந்த நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.